எனக்கு எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் A to Z வந்து எல்லாமே எனக்கு தெரியணும்னு நினைப்பேன். ஃப்ரம் த ஸ்கிராச் அந்த கேட் என்ட்ரில இருந்து கேட் க்ளோஸ் வரைக்கும் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அது நான் செய்யல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க கேட்கறாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியலையே இந்த மில்லட்டை பத்தின ஒரு புரிதலே யாருக்கு இல்லை. 2014 நடந்த விஷயம், யாருக்குமே தெரியலையே. அப்ப இதை பத்தி எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்றப்போ சரி ஓகே நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணலாம். ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி மில்லட்டை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் அதுல ஃபீட் பண்ணலாம். ஸோ அதை ஃபீட் பண்ணும்போது அதை படிக்கும்போது மக்களுக்கு இதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் தெரியல, போய் வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வாங்கி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஈவினிங் டைம்ல தான் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட் நிறைய என்கொயரிஸ் வருது, ஸோ இதை பத்தி நம்ம சோர்ஸ் பண்ணலாம், இது நீ சோர்ஸ் நீ பண்றியாங்க. இதுல மெயின் ரிமார்க்கபிள் அப்படின்னா யூஎஸ்ல ஒரு ஷிப்மெண்ட் ஒர்த் ஆஃப் மோர் தென் 45 lakhs. இது வந்து லாஸ்ட் 2000 கோவிடுக்கு முன்னாடி we did for ஒரு 4 ஷிப்மெண்ட் பண்ணோம் இயருக்கு. அதுதான் இட்ஸ் ரிமார்க்கபிள் பிசினஸ் இதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்படி நினைப்பேன்னா என்னோட என்டையர் பொட்டன்ஷியலான டைமையும் நான் வந்து NativeStoreக்கு செலவு பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் லைக் எனக்கு ஒரு கம்பெனியா ஏதோ ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னு எனக்கு இது இருந்ததே கிடையாது. இது ஒரு என் பிராண்ட். நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு இந்த பிராண்ட் நிற்கும். முன்னாடி நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு when I complete நான் வந்து MBA முடிச்சிட்டேன். லைக் சென்னையில தான் நான் வந்து I'm graduate in MBA in HR marketing. I'm investing in HR activities. ஸோ நான் ப்ராஜெக்ட் பண்ணதே வந்து HRல தான் பண்ணேன். நாங்கள் HRல தான் இங்கே இன்டெல் அது வந்து ஒரு BPO கம்பெனி சனாய் காலேஜ் இருக்கு, அதுக்கு பண்ணிட்டு அதாவது 6 month ப்ராஜெக்டா 3 monthsலயே ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சு சைன் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் எனக்கு இங்க சென்னை லைஃப் எனக்கு அடாப்ட் ஆகல. ஸோ வென்ட் டு நேட்டிவ். அதுக்கப்புறம் சரி இந்த 3 months நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, வேற ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்றப்ப தான் ஐ காட் ரெஃபரன்ஸ் தனிஷ்கில் எனக்கு கிடைச்சது. சரி அது போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்க போனப்போ வந்து ஐ காட் என் லேர்னிங் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த வேலைக்கு போகும்போது MBA கிராஜுவேட் முடிக்க போறேன். MBA டிகிரின்னு ஒரு 6 months நம்ம கைக்கு வரப்போகுது. அங்க போய் நம்ம கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன, நீங்க என்ன போஸ்ட் வந்த அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட கேட்டாரு, அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டு. நான் சொன்னேன் சரி நான் இந்த இதை முடிச்சிருக்கேன், எனக்கு இதுக்கு தகுந்த அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய பொறுப்பு எல்லாத்தையும் யூ மஸ்ட் டு லேர்ன். அப்பதான் உனக்கு பேஸ் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஈச் 2 months வந்து ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து தனிஷ்கில இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டார்கெட். இந்த 2 monthsல ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறம் நான் இந்த கேட்டகரியை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் என்ன இதை பத்தி உங்கள்கிட்ட கேட்பேன். இஃப் யூ ஆர் ஃபிட், நீ கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா யூ வில் மூவ் டு தி அதர் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி கடைக்கு போனா அங்க ஒரு RS1 சொல்லிட்டு இருப்பாங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவருக்கு மேல ஹெட் அப்படின்னா ஒரு கேட்டகரி மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேல ஃப்ளோர் மேனேஜர் தான். ஸோ அந்த ஒரு ஒர்க் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வென்ட். எனக்கு டைப்லைன் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஐ வென்ட். அண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் உள்ள போய் கத்துக்கும் போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். நீங்க மிங்கிலே ஆக முடியாது. உங்களுக்கு கீழே அந்த லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட வந்து அந்த கம்பெனில இருந்து எல்லாரும் கேட்ட கேள்வி, MBA முடிச்சுட்டு இந்த வேலைக்கு ஆகுங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எந்த பொசிஷனுக்கு வந்தேன், நான் ஏன் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் அந்த இடத்துல இருக்கிற காரணம்னா இதை கத்துக்கிட்டா தான் நான் மேல போக முடியும், நான் நினைச்சுதான் உள்ள போறேன். சோ அங்க நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு புது விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய ஃபீட்பேக் வரும். சரி இதை ஏன் செய்யற, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம நிறைய பேர் அந்த விஷயத்த வந்து அந்த ஃபீட்பேக்னால விட்டுட்டு போயிடும். அந்த ஃபீல்டுலயே இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீட்பேக் வந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்றோம், அதே ப்ராடக்ட்ல இன்னொரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளுக்கு ஃபீட்பேக் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், அவர் ஆல்ரெடி அந்த பிசினஸ்ல இருக்காது, அவரோட ஃபீட்பேக் கரெக்டா இருக்கும்னு நம்ம நினைப்போம். சரி இதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம என்ன எய்ம் பண்ணி வந்தோமோ அதை நோக்கி நம்ம போனோம்னா அது அந்த ஃபீல்ட்லயே இருக்கிறவங்க ஒரு ஃபீட்பேக் சொன்னா கூட நம்மளோட எய்ம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. அப்படின்றது இருந்துச்சுன்னா நான் அந்த ஒவ்வொரு டார்கெட்டையும் கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 years அந்த வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்க சார் வந்து இங்க சென்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு, இங்க வரணும், வந்து நீ வரையான்னு கேட்டாரு. எஸ் சரி, எனக்கு ஃபுட் எக்ஸ்போசர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. சரி ஐ மூவ் டு இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வேலப்பஞ்சாவடியில் நம்ம கம்பெனி இருந்துச்சு. வெரி ஸ்மால் கம்பெனி, லைக் இப்போ இருக்கிற மாதிரி இன்னொரு
ஒரு 5-6 பேர் தான் மொத்தமாவே இருக்கும் அந்த கம்பெனி. விஷு மார்க்கெட்ஸ்ல மொத்தமே ஒரு 15 பேர் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஜாயின் பண்ண ரோல் வந்து பாரிஸ்ல போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பு விகேடிபிள் அண்டர் த லாஸ்ட் பொறுப்புன்னு சொல்லலாம். ஓகே, இங்கேயும் அதே சினாரியோ தான். ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் A to Z வந்து எல்லாமே எனக்கு தெரியணும்னு நினைப்பேன். ஃப்ரம் த ஸ்கிராச் அந்த கேட் என்ட்ரில இருந்து கேட் க்ளோஸ் வரைக்கும் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அது நான் செய்யல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாட். ஸோ அப்போ அந்த ஒரு பொருள் வாங்கினா இன்னைக்கு பாரிஸ்ல எந்த பொருள் எங்க கிடைக்கும்னு என்னால சொல்ல முடியும். எந்த ஸ்ட்ரீட்ல இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த கடைக்காரங்க கிடைக்கும், இவங்கிட்ட இது கம்மியா கிடைக்கும்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். சின்ஸ் என்னன்னா நான் 3-6 மந்த் வந்து அது நான் எக்யூப்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க ஹெல்ப் ஆச்சுன்னா ஒரு பையர் ஒரு என்கொயரி கொடுக்கும்போது என்னால ஈஸியா டாக்டர் சொல்ல முடிஞ்சு. இல்ல இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்காத, இதுக்கு நம்ம பாஸ் ஆக முடியும். ஒரு பையரை கூட்டிட்டு போனா பாரிஸ் உள்ள என்டர் ஆகும்போது அதுக்கப்புறம் நான் நிறைய பையரை வந்து பாரிஸ் கூட்டு போயிருக்கேன் பர்ச்சேஸ்க்கு. எனக்கு ஈஸியா தெரியும் இவன் இந்த பையருக்கு இதான் ரெக்கமெண்ட்ஸ், இதை வந்து இங்கதான் வாங்கணும், இந்த கடையில நான் காட்டினா இந்த ஆர்டர் எடுக்க முடியும். நான் பையரை கூட்டு போகும்போதே டார்கெட் பண்ணி 5 லட்சம் நான் ஆர்டர் எடுக்கணும்னா எந்தெந்த கடைக்கு கூட்டு போனா அந்த பையர் 5 லட்சம் ஆர்டர் எடுக்க முடியும் எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எனக்கு அப்போ லேர்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போர்ட் பார்த்துட்டு இருந்தேன், பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருந்தேன், நியூ ப்ராடக்ட் சோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஈவினிங் டைம்ல தான் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட் நிறைய என்கொயரிஸ் வருது, ஸோ இதை பத்தி நம்ம சோர்ஸ் பண்ணலாம், இது நீ சோர்ஸ் நீ பண்றியான்னு. சரி ஓகே சார் நான் சோர்ஸ் பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாலாஜின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில ஒருத்தட்ட ஒரு மில்லட் வாங்கிடலாம். அப்போ ஒரு ஸ்மால் ஒரு ஷாப், நம்ம ரொம்ப ஸ்மால் ஷாப்ஸ், ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மல் கிராசரி கடை ஹோல்சேல் சப்ளையர், அவருக்கு இருந்து ஃபர்ஸ்ட் மில்லட் வாங்கிடணும். அதுக்கப்புறம் அதுல ப்ராடக்ட் இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேனியில ஒருத்தட்ட வாங்க, இன்னும் அது இன்னொரு பாலாஜி தேனி தானே இன்னும் ஸ்டில் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம மக்களுக்கு எப்படி தெரியப்படுறது, எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1.5 இயர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். மில்லட் வந்து வாங்கி மில்லட் கிரைன்ஸை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டாக் சார் கூட போயிட்டு இருக்கும்போது ஒரு தாட் சொன்னிச்சு, எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிறவங்க கேட்கறாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியலையே, இந்த மில்லட்டை பத்தின ஒரு புரிதலே யாருக்கு இல்லை. 2014 நடந்த விஷயம், யாருக்குமே தெரியலையே, அப்ப இதை பத்தி எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்றப்போ சரி ஓகே நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணலாம். ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி மில்லட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் அதுல ஃபீட் பண்ணலாம். ஸோ அதை ஃபீட் பண்ணும்போது அதை படிக்கும்போது மக்களுக்கு இதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் தெரியல, போய் வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வாங்கி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுவோம். மில்லட் இன்ஃபர்மேஷன் அதை பத்தின லாங்குவேஜஸ் இதெல்லாம் ஃபீட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை படிச்சு அடுத்து கேட்ட கேள்வி என்ன, சரி எங்க சார் வாங்குறது, இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் இல்லை, ஏன்னா எங்க இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. இந்த கேள்வி மறுபடியும் ஜெனரேட் ஆகும்போது எங்களுக்கு வந்து இப்ப அந்த கேள்வி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய இடத்துக்கு வாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், சரி ஓகே எங்கேயோ வாங்கி யாருக்கும் விற்கிறோம், ஏன் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வாங்கி நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஏன் ஒரு சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் வந்து நேட்டிவ் ஃபுட் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம சோர்ஸ் பண்ணோம். மில்லட் நூடுல்ஸ் சோர்ஸ் பண்ணோம், ஃபிளேக்ஸ், தோசை மிக்ஸ், ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற கேட்டகரியில் ஒரு 80+ கேட்டகரி வந்து இனிஷியல் செட்டப்லேயே முடிச்சாச்சு. நேட்டிவ் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மந்த்லேயே வி டெவலப்ட் ஆல். இப்போ அதுக்கப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்லாம் டெவலப் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணது வந்து ஆன்லைன்ல ட்ரை பண்ணோம். ஆன்லைனில் மட்டும் இனிஷியல் பண்ணிட்டு இருந்துட்டு எக்ஸ்போர்ட்ல வி சோர்ஸ் எல்லாமே பண்ணோம். அப்போ எந்த ஒரு சில பையர்லாம் விகேடிபிள் பிசினஸ் பண்ணாத பையர் கூட தே ஷோ அன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்ம பிசினஸ் பண்ணணும். அதுதான் இதுல மெயின் ரிமார்க்கபிள். அப்படின்னா யூஎஸ்ல ஒரு ஷிப்மெண்ட் ஒர்த் ஆஃப் மோர் தென் 45 lakhs. இது வந்து லாஸ்ட் 2000 கோவிட்க்கு முன்னாடி வி டிட் ஃபார் ஒரு 4 ஷிப்மெண்ட் பண்ணோம் இயருக்கு. அதுதான் இட்ஸ் ரிமார்க்கபிள் பிசினஸ். அண்ட் விகேடிபிலையும் நேட்டிவ் ஸ்டோர் சக்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சக்சஸா இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஓன் பிராண்ட். நேட்டிவ் ஸ்டோர் தான் வந்து ஓன் பிராண்ட், ஓன் ஃபுட்பாத்ல நம்ம நடந்தது. இதுக்கப்புறம் எல்லாமே பிரைவேட் லேபிள்ங்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அதுல இருந்து அப்படியே பரிணாமமா வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட் வி ஆர் அவைலபிள் இன் மோர் தென் 18 countries plus. And domestically we are available in all sales channels, own webcam, and B2B we are available more than 200 shops now vantom. And other இப்ப நிறைய பேர் அதுவும் இப்போ ரீசெண்டா ஆஃப்டர் லாஸ்ட் ஒரு 3-6 மந்த்தா நிறைய இடத்துல இருந்து நம்மளுக்கு என்கொயரி ஜெனரேட் ஆகுது. நம்ம எங்கெல்லாம் இங்கிருந்து நம்மள பாக்குறாங்களா அப்படின்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு என்கொயரி ஜெனரேட் ஆகுது. அண்ட் இது நினைக்கும் போது நம்ம ஏதோ ஒரு எய்ம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த விஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஸ்டேஜுக்கு வருது அப்படின்றப்போ இட்ஸ் வெரி ரிமார்க்கபிள் இதுன்னு நான் சொல்லுவேன்.
ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்படி நினைப்பேன்னா என்னோட என்டையர் பொட்டன்ஷியலான டைமையும் நான் வந்து நேட்டிவ் ஸ்டோருக்கு செலவு பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் லைக் எனக்கு ஒரு கம்பெனியா ஏதோ ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னு எனக்கு இது இருந்ததே கிடையாது. இது ஒரு என் பிராண்ட். நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு இந்த பிராண்ட் நிற்கும். இந்த பிராண்ட் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். எனக்கு எங்க போனாலும் என்னோட ஃபுட்பாத்தை நாங்கள் விட்டுட்டு வரோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நேட்டிவ் ஸ்டோரோட என்டையர் சக்சஸ் இஸ் மை சக்சஸ். நான் க்ரோ ஆனா என் நேட்டிவ் ஸ்டோர் க்ரோ ஆகும், நேட்டிவ் ஸ்டோர் க்ரோ ஆகும்போது நான் க்ரோ ஆகும். இப்படி ஜாயிண்டா தான் நான் எப்பவுமே நேட்டிவ் ஸ்டோர் பார்த்தேன். அண்ட் நம்ம டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த செய்யணும், டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த செய்யும் போது நம்மளே எதிர்பார்க்காத சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நேட்டிவ் ஸ்டோர் இந்த பிசினஸ்ல நான் கத்துக்கிட்டது. நம்மளுக்குள்ள டேலண்ட் இருந்து நம்ம செஞ்சா அது எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆகி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து நிற்கும். பர்சனல் லைஃப்ல இருந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லா நிற்கும்ன்றது ஐ லேர்ன் ஃப்ரம். ஸோ உங்களுடைய இந்த NFSல நேட்டிவ் ஃபுட் ஸ்டோர்ல ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க எதுனா நாங்க எடுத்துக்கிட்ட கோர் தான் இது வந்து நேட்டிவ் ஃபுட் ஸ்டோர் வந்து இட்ஸ் நாட் மேட் ஃபார் மார்ஜின் மேக்கிங் பிசினஸ் கிடையாது. நாங்க எடுத்தப்போ வந்து யாருக்குமே மில்லட்டுங்கிற வேர்டே தெரியாது. 2016ல மில்லட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டது ஆளுங்க தான் நிறைய பேர். சோளம் கம்பதவர் இருக்குது. ஆனா இன்னைக்கு மில்லட்னு கேட்டீங்கன்னா கதையா பேசுற நிறைய பேர் இருக்காங்க. We develop brand for it's a passion 100%. இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் எடுத்துவாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு 1 crore ஒரு மார்ஜின் க்ரோ பண்ணணும், இதுல இருந்து இவ்வளவு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கிடையாது. ஸோ அதுதான் இந்த ப்ராடக்டோட மெயின் ஸ்ட்ரென்த். இதை ஒரு டைம் வாங்கி அதை யூஸ் பண்ணவனுக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனல் டச் தான் இருக்கும் போலயே ஒரு ப்ராடக்ட் பேமெண்ட் பண்ணி வாங்குறோன்ற ஒரு ஃபீல் அவங்க இருக்காது. ஸோ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் நாட் நேட்டிவ் ஸ்டோர் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ இது ஒரு பிராண்ட் க்ரோத் இல்லாம ஒரு ஹெல்த்தி செக்டார் இந்த பீப்புளுக்கு க்ரோ ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மில்லட் இஸ் a very 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 underrated grain in the world அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் தமிழ்ல சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்படின்றதுக்கு இந்த ஒரு சில ஹெல்த் ஹேபிட் எல்லாம் வந்து வெரி வெரி யூனிக்கா சொல்லலாம். ஏன்னா அப்போ அரிசிக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் அது தேவைப்பட்டதுனாலதான் அவன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். இல்லைன்னா அவன் சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டான், கண்டினியூவா சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டான். அரிசி இவாலுவேஷனுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஒயிட் ரைஸ் இவாலுவேஷனுக்கு அப்புறம் இதை விட்டுட்டோம். இதை நம்ம விட்டுற கூடாது. ஆனா அட்லீஸ்ட் நம்ம ஹாஃப் ஆச்சு பிரிச்சு பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் நீ 100% மில்லட் சாப்பிட முடியலனா கூட 50% மில்லட்டும் 50 ரைஸும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஃபுல்லாவே ஒரு 2 டிகேட் வந்து ஃபுல்லாவே வித்ட்ரா ஆகி மில்லட் அதுக்கப்புறம் 2000ல மறுபடியும் ரீ ஜென்ரேஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு பீப்புள் எல்லாம் சொல்றாங்க மில்லட், பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதனால ஏகப்பட்ட பயன்கள். ஒரு ஹெல்தி செக்டார், உடம்பு என்ன சொல்றது, ஒரு பாடிக்கு தேவையான இம்யூனிட்டி எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹாப்பினஸ் இஸ் லாட். அதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லைக் நேட்டிவ் ஃபுட் ஸ்டோர்ன்றது ஒரு மெடிசன் ரிலேட்டடான ப்ராடக்ட் மட்டும் இல்லாம பீப்புளுக்கு எல்லாமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல வரீங்க இல்லையா? 100%. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க? சாத்தியம்னா பயன்படுத்துறது சொல்றீங்க. பயன்பாடு இன்னைக்கு நீங்க போய் ஒரு மெடிசன் ஒரு டாக்டர்கிட்ட போய் பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு மெடிசன் போய் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம டாக்டரை பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகே, ஒரு பர் மந்த்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 2000 அப்படின்றது இன்னைக்கு கம்பல்சரி மெடிசன் வாங்கி ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மெடிசன் வாங்கி யூஸ் பண்றாங்க. அதே அமௌண்ட்டை நீங்க ஒரு 1 இயருக்கு இந்த ஃபுட்ல செலவு பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 1 இயருக்கு உங்களை அந்த மெடிசன் வாங்க வேண்டிய தேவை இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும், நீங்க பாடி ஹெல்த்தியா இருப்பீங்க, நீங்க பாடி ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது யூ கேன் ட்ரீம் லாட். நீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டிராவல் பண்ணலாம், எனிதிங் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா நீங்க மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா உங்களால சந்தோஷமும் இருக்க முடியாது, நீங்க கேஷும் செலவு பண்ணலாம். இதுதான் டிஃபரன்ஸ் ஹெல்தி ஹேபிட்டுக்கும் அண்ட் வந்து லைஃப் ஸ்டைலுக்கும். இந்த யங்கர் டைம் அந்த ஒரு 20 to ஒரு 40 வரைக்கும் நம்மளால வந்து எது வேணா செய்ய முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பாடி சாப்பிட்றோம் நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பாடி வந்து 100% ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கும். 40க்கு அப்புறம் அது தொய்வடையும் போது நம்மளால மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம செலவு பண்ணோம்னா இப்போ நம்ம டோக்கன் போட்டு அட்வான்ஸ் சேவ் பண்ணிட்டு வரணும். அதை சேவ் பண்ண மறக்கிறதா இந்த ஃபுட்டை நம்ம விட்டது காரணம். இப்ப நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 40க்கு அப்புறம் இதே 30ஓட இதே எனர்ஜியோட 40க்கு அப்புறம் இருக்கலாம். அதை அப்ப இருக்கணும்னா இப்ப நீங்க டோக்கன் அட்வான்ஸ் போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டு வரணும்.
கண்டிப்பா சார். ஸோ வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் தான். Yes. ஸோ உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்கள் சார்பில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.